எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம், பூண்டு, பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி, மல்லி, புதினா சேர்த்து நல்லா வதக்குங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. புளி சேர்த்து ஆறுனதுக்கப்புறம் இதை நல்லா அரைச்சி ஒரு பவுலில் மாற்றிடுங்க. கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளித்து இதில் சேர்த்துருங்க. அவ்வளோதாங்க, கதம்ப சட்னி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.